ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அமேசிங் அராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக சூர்யா நடித்து வெளியே வந்திருக்க 24 படத்தில் இருக்க 7 மேஜர் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ஸில் சயின்டிஸ்ட் சூர்யா வந்து எப்படி டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறாரு சீன்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸில் வந்து ஈகிளோட ஃபெதர் வந்து இவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஒரு லிக்விடில் விழுந்து அந்த லிக்விட் மூலியமாக தான் வந்து இவர் டைம் மிஷினுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இதில் நான் என்ன மிஸ்டேக்னு சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியலான்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. ஸோ ஒரு ரெட் கலரில் கண்டுபிடிச்சிருக்க ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி தான் டைம் மிஷின் அவர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறப்போ அது கிரீன் கலரில் மாறினது கூட தெரியாமல் அது எப்படி அவர் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணாரு. படத்தோட இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி அதாவது ஹீரோ சூர்யா கிட்ட வில்லன் சூர்யாவோட அசிஸ்டண்ட் வந்து வாட்ச் செய்யணும்னு சொல்லி தூண்டி விடுவார். அது வந்து மிட் நைட்டில் சொல்லுவார். மறுநாள் காலையே வந்து அந்த வாட்ச் ரெடி பண்ணி அவர் வந்து சேதுராமன் கிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்பாரு. அதாவது சேதுராமன் வேஷத்தில் இருக்க ஆத்திரியா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்பாரு. இதில் என்ன மிஸ்டேக்னா, அவர் வந்து மிட் நைட்டில் சொல்லுவார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இறந்துடுவீங்க, ஸோ நாளைக்குள்ள கிளம்பலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மித்ரன் சொல்லுவார். ஸோ அன்றைக்கி நைட்டே அவர் வந்து தன்னோட ரூம்லேயே உட்காந்து அந்த வாட்ச் ரெடி பண்ணி அந்த வாட்சோட டூப்ளிகேட் ரெடி பண்ணி எத்தனை மறுநாள் வந்து ஆத்திரியா கிட்ட அவர் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அவர் 26 இயர்ஸ் பின்னாடி ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதில் என்னென்னா, இன்டர்மிஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட டூப்ளிகேட் செய்ய வந்து அவரோட வாட்ச் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாட்சோட டூப்ளிகேட் செய்கிறான்றதை காட்டுவாங்க. அவ்வளோ திங்ஸ் இருக்கும். ஆனால் அது அந்த வில்லேஜில் வந்து மிட் நைட்டில் தன்னோட ரூம்குள்ளேயே உட்காந்து எப்படி ஐடென்டிக்கலாக 2 வாட்ச் செஞ்சார், அதாவது ஐடென்டிக்கலாக எப்படி அந்த வாட்சோட காப்பி செஞ்சார், அதுவும் அதுலேயே 2த்துலையும் கரெக்டாக இயர்ஸ் ஆட் பண்ணியிருப்பார். எப்படி வந்து அந்த வில்லேஜ் ரூம்குள்ளேயே உட்காந்து 2 வாட்சோட டூப்ளிகேட் செஞ்சார், அதோட பார்ட்ஸ்லாம் அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ட்ராவல் வாட்ச் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் சீனில் சேதுராமன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்கும், எக்கச்சக்கமாக ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அந்த ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருன்றதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு வில்லேஜில் தன்னோட ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு வெறும் சூட்கேஸில் இருக்க அந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணி சால்வரிங் பண்ணால் அது எப்படி அதுக்குள்ளே வந்து அது எத்தனை இயர்ஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவரால் மாற்ற முடியுமா? ஒரு வாட்ச் மெக்கானிக்கால் எப்படி அவ்வளோ பெரிய வந்து ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்க முடியுது, அதுவும் அத்தனை இயர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி எப்படி, அதுவும் ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து எந்த மிஷின்ஸும் இல்லாமல் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் அசால்ட்டாக எப்படி அவர் செஞ்சார்? டைம் ட்ராவல் இருந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அது வந்து ரொம்ப பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருந்தது படத்தில். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிஷனில் ஆத்ரேயா வந்து பிளான் பண்ணி மணியை வந்து அந்த அவரோட பில்டிங்க்கு வர வச்சு அவரை கொலை பண்ணி அந்த வாட்ச் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதில் என்னென்னா, கரெக்டாக வந்து பேட்ரி வந்து வில்லனோட ரூமில் இருக்கும்போது அந்த வாட்சோட பேட்ரி வந்து டெட் ஆகிடும். இந்த விஷயம் வந்து எப்படி வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா வந்து அவர் கீழேருந்து அந்த பில்டிங்ஸோட கீழேருந்து வில்லனோட ரூமுக்கு வர வரைக்கும் அவர் அந்த வாட்ச் யூஸ் பண்ணி தான் அவர் வருவார். ஸோ ஹீரோ ரூம்குள்ளே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட வில்லன் வந்து டிவியில் வந்து அவன் ஃப்ரெண்ட் அடிக்கிற சீனை காட்ட சொல்லுவார். அவனை வெம்ட்டு ஹீரோவை டெம்ப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைப்பார். ஸோ வாட்சில் சார்ஜ் இருந்திருந்தா ஹீரோ வந்து ஈஸியாக வாட்சை யூஸ் பண்ணி அவரோட ஃப்ரெண்டையும் காப்பாற்றிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். வில்லனையும் ஈஸியாக அங்கேருந்து சாகடிச்சிருக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எப்படி கரெக்டாக ஹீரோவோட வாட்சில் பேட்டரி டெட்டாக இருக்குன்னு சொல்லி எப்படி வில்லனுக்கு அந்த டைமில் தெரிஞ்சுது? இன்டர்மிஷனில் மட்டும் இல்லாமல் இதே போல் கிளைமேக்ஸ்லேயும் கரெக்டாக இவங்க 26 இயர்ஸ் அப்புறமா ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணி பின்னாடி போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து என்ன வாட்சில் சார்ஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்பாரு. அது எப்படி கரெக்டாக ஒரு 26 இயர்ஸ் ட்ராவல் பண்ணால் வாட்சில் பேட்டரி டெட் ஆகிடுன்னு எப்படி தெரிஞ்சுது? இந்த சீன்லையும் கிளைமேக்ஸ்லையும் இன்டர்மிஷன்லையும் பேட்டரி டெட்டான விஷயம் வில்லனுக்கு எப்படி தெரிஞ்சுது? படத்தோட அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஹீரோ மணி வந்து வாட்சை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்ரேயா கிட்ட கொடுப்பாரு. ஆத்ரேயா அந்த வாட்சை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை யூஸ் பண்ண பிளான் பண்ணுவார். ஆனால் அது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது டூப்ளிகேட்டாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தா அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், நான் நேற்றே அந்த வாட்சை யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டேன், நீ எங்கள் அப்பா இல்லைன்னு தெரியும், நீ ஆத்ரேயா நான் நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன், எந்த டேட் அண்ட் டைம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவர் திருப்பி வந்திருக்கணும்? நேற்றே அவர் தான் வந்து ஆத்ரேயான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நேற்றே அவர் சொல்லியிருப்பார் எந்த டைம் எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி பழைய நாளைக்கே அவர் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் 26 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு மறுபடியும் அதே நாளுக்கு வந்து வில்லன் முன்னாடியே நின்று எல்லா டைலாக்கையும் பேசி அவர் முன்னாடியே வாட்சில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணி வில்லனும் அந்த வாட்சை தொட்டு அவருக்கும் எல்லா மெமரிஸும் வந்துருக்கணும்.
படத்தோட அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஆத்ரேயா 26 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி திருப்பி அந்த வாட்ச் எடுக்கிறதுக்காக வரும்போது அந்த வாட்சை சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மரத்தை வெட்டி கரண்ட் போஸ்ட் மேலே தள்ளி அந்த பில்டிங்கோட மொத்த கரண்ட்டையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பில்டிங்குள்ளேயே அவர் என்டர் ஆவார். ஸோ பில்டிங்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா எல்லா ஃபைட்ஸும் நடக்கும். அதுக்கப்புறமா சேதுராமன் கடைசியில் வாட்ச்மேன் டவர் கிட்ட போயிட்டு அங்கே கீழே விழுந்திருக்க ஒரு ஒயர் மூலமாக அந்த தன்னோட வாட்சை சார்ஜ் பண்ணி அது மூலியமாக ஒரு வில்லனை சாகடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்னா, அவர் பில்டிங்க்கு வெளியே இருந்து வரும்போதே அந்த பில்டிங்கோட மொத்த கரண்ட்டையும் கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி வாட்ச்மேன் டவரில் மட்டும் கரண்ட் இருந்தது, அந்த ஒயர்லேருந்து எப்படி ஒரு கரெக்டாக சார்ஜ் பண்ணார்? இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மிஸ்டேக்னு சொல்லலாம் இல்லை டவுட்னு சொல்லலாம். அந்த வாட்சை அவர் ட்ராவல் பண்ணி 26 இயர்ஸ் ட்ராவல் பண்ணதுனால குழந்தையா அந்த அவர் கையில் அந்த வாட்ச் இருந்தது. இதே அவர் பிறக்காத டைம் லைனில் அந்த வாட்சை அவர் ட்ராவல் பண்ணியிருந்தாருனா, ஸோ என்ன ஒரு 100 இயர்ஸ் இல்லை 200 இயர்ஸ் அவர் பேக் ட்ராவல் பண்ணியிருந்தாருனா அந்த வாட்ச் எங்கே இருந்திருக்கும்? இதுதான் 24 படத்தோட மேஜர் 7 மிஸ்டேக்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு அமேசிங் அரேட்ஸ். தேங்க்யூ.